த பாய்ஸ் ஃபைனல் சீசன் நிறைய பேர் ஹேட் பண்ணுறாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி இதுவும் ஃபைனல் சீசனில் சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது பீக் சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வெயிட் பண்ணுங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் சொல்கிறேன். த பாய்ஸ் லாஸ்ட் சீசனும் கிளைமேக்ஸும் ரொம்ப மிட், இன்ஃபேக்ட் ஒஸ்ட்னு கூட சொல்லுவேன். என்ன மாற்றி மாற்றி ரெண்டு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்கான், என்ன உளரலான்னு யோசிக்கிறீங்களா? லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன், நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் இந்த ஹோல் லாஸ்ட் சீசன் அண்ட் இன்க்ளூடிங் இந்த கிளைமேக்ஸையும் ஹேட் பண்றேன் அப்படின்னா அதோட வீக் ரைட்டிங் தான் காரணம். சீசன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ப்ராக்ரஸ் இல்லாம ஒரே லூப்ல கேரக்டர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த சீசன் மட்டும் இல்ல, போன சீசனும் அப்படிதான். ரைட்டர்ஸ் கிட்ட புதுசா கண்டென்ட் இல்லாம பழைய ஃபார்முலாவையே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணி ஷாக் வேல்யூக்காக மட்டுமே சீன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். கேரக்டர் ஆர்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டாக்னண்டா ஆயிடுச்சு. எஸ்பெஷலி அந்த வைரஸை வச்சு எடுத்த அந்த பிளாட்லாம் ரொம்ப டிராகிங்கா இருந்துச்சு. கடைசியில அந்த வைரஸ் யூஸும் ஆகல. லாஜிக் லூப் ஹோல்ஸ், பிளாட் ஆர்மர்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணிடுச்சு. பாய்ஸ் சீரிஸோட அந்த கிரவுண்டட் ரியாலிட்டி, அந்த மேஜிக்கே வந்துட்டு லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லேசி ரைட்டிங்னால தான் இது முழுக்க முழுக்க நடந்துச்சு. ஆனால் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ஹோம்லேண்டருக்கு கிடைச்ச அந்த ஹியூமிலியேட்டிங் டெத், அப்போ அவங்க பண்ண அந்த எக்ஸிக்யூஷன், அவனை கொன்ன விதம், அப்போ யூஸ் பண்ண டயலாக்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல ரைட்டிங். அது எல்லாமே ரொம்ப எசென்ஷியலும் கூட. என் ப்ரீவியஸ் ஹோம்லேண்ட் அனாலிசிஸ் வீடியோலேயே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், அவன் ஒரு ரேபிஸ்ட், அவனை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் அப்போ ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே அவனுக்கு சேட் எடிட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அவன் செத்தது பாவம்னு சிம்பதி காட்டிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் என் ஃப்ரெண்ட்ஸே ஹோம்லேண்டர் செத்தது பாவமாக இருக்கு, அவனுக்கு அந்த மாதிரி ஹியூமிலியேட்டிங்கான டெத் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லைக் வாட்? நீங்களாம் நிஜமாவே ஷோவை பார்த்தீங்களா? நிறைய பேர் மெயினா சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஹோம்லேண்டரோட அந்த ஆராவை ரூயின் பண்ணிட்டாங்க, அதை சொதப்பிட்டாங்க, ஒரு கூல் வில்லனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆராவா? ரியலி? நீங்க என்ன அவனை ஜோக்கர் மாதிரி ஒரு வெல் டெவலப்டு டீப் பிலாசபிக்கல் வில்லன்னு நினைச்சீங்களா? இல்ல, ஹோம்லேண்டர் இஸ் நத்திங் பட் அ பேத்தட்டிக் கிரை பேபி. காட் காம்ப்ளெக்ஸ் இருக்க ஒரு கிரை பேபி. அவனுக்கு கிடைச்ச அந்த V அண்ட் V1 தான் அந்த ரா பிசிக்கல் பவர்ஸ் வந்துச்சே தவிர மென்டலி ஒரு 0 அண்ட் பிசிக்கலி கூட ஒரு 0 தான். ஜோக்கர் மாதிரி வில்லன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும், பாவர்ட்டி இருந்திருக்கும், ஆப்ரேஷன் இருந்திருக்கும். இதெல்லாமே பார்த்து வளர்ந்த ஒருத்தருக்கு டெத்தை பிரேவா ஃபேஸ் பண்ற கட்ஸ் இருக்கும். ஆனா நம்ம கிரை பேபி ஹோம்லேண்டருக்கு அது கிடையாது. தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும், தெரியுமா? அந்த பிரேவரி ஹோம்லேண்டர் கிட்ட கொஞ்சம் கூட கிடையாது. இதை நீங்க ரியலைஸ் பண்ணல அப்படின்னா நீங்க ஷோவை கரெக்டா பார்க்கலன்னு தான் அர்த்தம். டெத்தை பார்த்து அவனுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அவன் தன்னை ஒரு கடவுளா நம்பி இருந்தான், தனக்கு சாவே இல்லைன்னு ஜென்யூனா நம்பினான். அப்படிப்பட்ட ஒரு சுப்பீரியர் நார்சிஸ்டிக் ஃபாசிஸ்ட் திடீர்னு தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது சாவு அவன் முன்னால வந்து நின்னப்போ he just broke down, உடஞ்சு போயிட்டான். புச்சர் கிட்ட அவன் I'll suck your dick and eat your shitன்னு சொன்னதை பார்த்து நிறைய பேர் கிரிஞ்ச் ஆகுறாங்க. மாஸ் வில்லனை இப்படி ஆக்கிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அதுதான் உண்மையிலேயே ஒரு பீக் ரைட்டிங், பீக் டைலாக் பிளேஸ்மெண்ட். ஏன் தெரியுமா? அவன் புச்சரோட வெஞ்சன்ஸை டேலி பண்ண, அவனோட கோவத்தை எல்லாம் தணிக்க தன்னைத்தானே ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவன் புச்சரோட இடத்துல இருந்திருந்தா ஒருத்தனை எக்ஸ்ட்ரீமா ஹியூமிலியேட் தான் பண்ணுவான். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, டீப்பை ஹோம்லேண்டர் ஹியூமிலியேட் பண்ண மாதிரி. அதுதான் அவனோட மென்டாலிட்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டீப் கிட்ட ப்ரீவியஸ் சீசன்ல ப்ளோ ஏ ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லியிருப்பான் ஹோம்லேண்டர். ஸோ அந்த அளவுக்கு ஹியூமிலியேட் பண்ற ஒரு ஆள் தான் அவன். ஸோ ஹோம்லேண்டர் ஹியூமிலியேட் பண்ணான், தன்னைத்தானே ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டா. அதன் மூலமா அவன் புச்சரோட வெஞ்சன்ஸை தணிச்சு தன்னால உயிர் தப்ப முடியும் அப்படின்னு நினைக்கிறான். டெஸ்பரேட்டா இருந்த அவனுக்கு இது ஒரு கடைசி நம்பிக்கையா இருந்துச்சு. லைவ் டிவியில உலகமே பார்த்துட்டு இருந்தாலும் அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு, சாகவே போறான்னு தெரிஞ்சிருச்சு. பவர்ஸ் இல்லாம நார்மலா ஆன அந்த ஹோம்லேண்டர் எக்ஸ்ட்ரீமா பெக் பண்றதை தவிர அவனுக்கு வேற ஆப்ஷனே தெரியல. கட்ஸோட சாவை ஃபேஸ் பண்ற தைரியமும் அவன்கிட்ட இல்ல. இன்னொன்னு கவனிச்சீங்களா? எல்லா பவர்ஸும் போச்சு, he became absolutely nothing. அந்த டைம்ல அவன் சொல்றான், I'll arrange a shape shifter to be Becca for you. நான் ஒரு ஷேப் ஷிஃப்டர் அரேஞ்ச் பண்றேன், பெக்காவா மாற சொல்றேன் உனக்காக அப்படின்னு. இது ஒரு கிரேசி டைலாக் பிளேஸ்மெண்ட். ஏன் அப்படின்னா இது அவனோட பர்சனல் டெஸ்பரேஷனை மட்டும் காட்டல, அவனுக்கு ட்ரூ லவ்னா என்னன்னே இன்னும் புரியல அப்படின்றத தெளிவா காட்டுது. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் லைஃப் கிடைக்கல. ஸோ அவன் நினைக்கிறான் பெக்கா மாதிரி ஒரு உருவத்தை பிசிக்கலா கொடுத்தா புச்சர் காம்ப்ரமைஸ் ஆகிடுவான்னு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவன் இன்னும் அந்த சர்வாதிகார மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரவே இல்லை. பவர்ஸ் போனாலுமே வாட் இன்னும் தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. தன்னால ஒரு ஷேப் ஷிஃப்டரா ஈஸியா அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெல்யூஷன்ல இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு சின்ன வயசுல இருந்தே பிரிவிலேஜோட வாழ்ந்த ஒருத்தன் திடீர்னு பவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா, சாக போறோம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாங்க முடியாம இப்படிதான் பெக் பண்ணுவான் இன்சேனா.
ஸோ சிம்பிளி அவன் ஒன்றும் பாவம் இல்லைங்க. டோன்ட் ஃபீல் பேட் ஃபார் ஹிம். சிம்பிளாக வாட்டோட ப்ரொபகண்டாவை நம்பி ஏமாந்துடாதீங்க. முக்கியமாக அவனை பார்த்து பயப்படுறவங்களை மட்டும்தான் அவன் கொல்லுவான். இன்னசென்ட் பீப்புள் எல்லாம் கொல்ல மாட்டான். அவனுக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்துச்சு அப்படி இப்படின்னு இன்னமும் சொல்லிருக்காங்க. நோ, ஹி கில்ட் அ லாட் மோர் இன்னசென்ட். லைட் 37ல சின்ன பசங்க, விமன், மென் எல்லாத்தையும் கொன்னான். அந்த இன்னசென்ட் பீப்புளை எப்படி அசால்ட்டா செத்து போக விட்டான்னு மறந்துட்டீங்களா? பிளைண்ட் ஸ்பாட்டை காதலே அடிச்சு எப்படி ஏபிளிஸ்டா பிஹேவ் பண்ணான். க்ரௌட்ல இருந்த பல அப்பாவி ஜனங்களை எப்படி லேசர் பண்ணியிருக்கான். வெப் வீவருக்கு என்ன ஆச்சுன்னு மறந்துட்டீங்களா? அதுவும் இல்லாம ஆஃப்டர் ஆல் ஹி ரேப்ட் பெக்கா. ஸோ மொத்தத்தில் அவனுக்கு இருந்தது வெறும் காட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அவன் ஒரு மோனோபாலி கிரியேட் பண்ணி வச்சிருந்தான். மக்களும் சோப்ஸும் அவனை பார்த்து பயந்து பயந்து வாழ்ந்தாங்க. அவன் கடவுள்னு மட்டும் யாராச்சும் நம்பலன்னா அப்பவே சாவுதான். நம்புற மாதிரி நடிச்சா கூட சாவுதான். அந்த அளவுக்கு ஒரு ரூத்லெஸ் கேரக்டரா தான் எழுதியிருந்தாங்க ஹோம்லேண்டர். அண்ட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் தி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டே ஹிஸ் ரேபிஸ்ட், ஏபிளிஸ்ட், ஒரு மாஸ் மர்டரர். நீங்க சொல்லலாம் அவன் சின்ன வயசுல அந்த லேப்ல வளர்ந்த ஒரு சின்ன பையன், அவனுக்கு பேரண்டல் லவ் கிடைக்கல, அந்த பாசம் கிடைக்காதனால தான் அவன் இப்படி ஆயிட்டான். ஹி கிரேவ் ஃபார் இட் அப்படின்லாம் சொல்லலாம். பட் உண்மைதான், அவனோட சைல்ட்ஹுட் ட்ராஜடி தான். ஆனா ஒவ்வொரு ரேபிஸ்டும் ஒவ்வொரு கில்லரும் ஒரு காலத்துல இன்னசென்ட் பேபியா இருந்தவங்க தான். அவங்களுக்கும் அவங்க சைடில் அவங்களுக்கான நியாயங்கள் இருக்க தான் செய்யுது. ஒரு சேட் ஸ்டோரி இருக்க தான் செய்யுது. அதுக்காக அவங்களையும் மன்னிச்சு பிட்டி பண்ண முடியுமா? இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் கேளுங்களேன். கிரிமினாலஜி படி வை மென் ரேப்னு தேடி பார்த்தீங்க அப்படின்னா அது செக்ஷுவல் டிசைர்னால மட்டும் வரதில்லை. இது பவர்னால, டாமினன்ஸ்னால, கண்ட்ரோல்னால வருது. ஒரு ஆளை மென்டலி அண்ட் பிசிக்கலி அவமானப்படுத்தி தான் சுப்பீரியர்னு காட்டிக்க பண்ற ஒரு சிக் பவர் ட்ரிப் தான் அது அப்படின்னு ரிசர்ச்சர் சொல்லுது. ஹோம்லேண்டர் இஸ் த எக்ஸாக்ட் லிட்டரல் எம்பாடிமெண்ட் ஆஃப் தட் பவர் ட்ரிப். பெக்காவை அவன் அப்ரோச் பண்ண விதமே அந்த டாமினன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண தான் ரைட்டர்ஸ் அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ அவனை ஒரு புரோக்கன் பாய்னு சொல்லி யாரும் நியாயப்படுத்தக்கூடாது. சாகுற அந்த தருணத்தில் கூட ஹில்ஸே, நீ எனக்கு கடன் பட்டிருக்க பிக்சர், நான் உன்னை கொல்லலை, என்கிட்ட பவர்ஸ் இருந்தப்போ நீ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவான். இது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அவன் ஏன் அந்த டைமில் புச்சரை கொல்லலை அப்படின்னு. என் ப்ரீவியஸ் வீடியோவில் அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ செக் இட். அவன் புச்சரை ஸ்பேர் பண்ணது மெர்சினால இல்லை, ஜஸ்ட் ஹி வாஸ் பிளேயிங் வித் ஹிம். எப்போ வேணால் நான் கொல்லலாம், ஆனால் அவன் துடிக்கிறத பார்த்து நான் ரசிக்கணும். அவன் என்ன கொல்ல எந்த எல்லைக்கெல்லாம் போகிறான் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு அவன் ஒரு நல்ல ரைவலாக மதித்து உயிரோட விட்டுருந்தான். அதுக்காக இப்போ ஹோம்லேண்டருக்கு அவார்ட்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அவன் பண்ணது தப்பு தான். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன் அப்படின்னு தான் இது உணர்த்தவும் செய்யுது. என்ன கேட்டால் எனக்கு இன்னும் ஒரு ஹியூமிலியேட்டிங்கான ஸ்லோவான ஒரு டராண்டினோ ஸ்டைல் டார்ச்சர் டெத்து தான் தேவைப்பட்டது ஹோம்லேண்டருக்கு. அவன் செஞ்ச தப்புக்கு அவனை இன்னும் அசிங்கப்படுத்தி ஸ்லோவாக துடிக்க கொண்டு இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ பெரிய வெஞ்சன்ஸ் ஆர்க்குக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ராவா வைலன்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா ஹோம்லேண்டரோட டெத்தை விட ப்ரூட்டலான டெத்தெல்லாம் நம்ம சீரீஸில் பார்த்துட்டோம். பட் எனிவேஸ் த கரண்ட் ஒன் வாஸ் ஓகே. அவன் கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக் பெக்கிங் டெத் தான் கரெக்டாக ஜஸ்டிஃபை ஆகுது. ஸோ இப்போ ஹோம்லேண்டர்ஸ் ஆகிறத பார்த்து உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்தது அப்படின்னா ரைட்டர் ஜெயிச்சிருக்காரு. ஹோம்லேண்டராக நடித்த ஆண்டனி ஸ்டார் ஜெயிச்சிருக்காரு. அவங்களோட ஆக்டிங் அண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இட்ஸ் டோட்டலி ஓகே டு ஃபீல் டிஸ்டர்ப்ட் அண்ட் எம்டி. ஏன்னா இந்த ஷோக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கேரக்டர்ஸோட உங்களுக்கு தெரியாமே ஒரு டீப் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கும். அதுதான் பவர் ஆஃப் ரைட்டிங் அண்ட் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஆனால் தயவு செஞ்சு ஹோம்லேண்டரை பார்த்து பரிதாபப்பட வேணாம் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். அப்படி உங்களுக்குள்ள பிட்டி இருந்தாலும் கம்ப்ளீட்லி உங்கள் மைண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அவன் ஒரு மான்ஸ்டர். ஜஸ்ட் கொஸ்டின் யுவர் செல்ஃப். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒருத்தன் செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிட்டான். அவன் சாகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? அவன் பாவம்னு நினைப்பீங்களா? அவனுக்கு சின்ன வயசில் லவ் கிடைக்கலன்னு சேட் எடிட்ஸ் போடுவீங்களா? இல்லை. பின்னையே ஹோம்லேண்டருக்கு மட்டும் அந்த தேவையில்லாத சிம்பத்தி. ஸோ அக்செப்ட் த ரியாலிட்டி ஆஃப் வாட் இட் இஸ். அவன் யாருங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ அந்த ஹியூமிலியேஷனை அப்ரிஷியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சீப்பான கேரக்டரை என்னைக்கும் டிஃபெண்ட் பண்ணாதீங்க. கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம்.